ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னதான் நம்ம ஊரை விட்டுட்டு அதர் ஸ்டேட்டில் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாலும் நம்ம ஊரையும் அங்கே கிடைக்கக்கூடிய ஃபுட்ஸையும் ரொம்பவே மிஸ் பண்ணுவோம். அப்படி நான் ரொம்ப மிஸ் பண்ணுற ஸ்ட்ரீட் ஃபுட் தான் இந்த ரோட் சைட் மசாலா காளான். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அந்த பவுலில் 200 கிராம் அளவுக்கு கேபேஜ் எடுத்திருக்கேன். அதே 200 கிராம் அளவுக்கு நம்ம வந்து மஷ்ரூம் எடுத்துக்கலாம், அதாவது காளான் எடுத்துகிட்டு அதில் ஒரு அரை கப் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் வந்து மசாலா சேர்த்துக்கிறேன். மசாலா மீன்ஸ் ரெட் சில்லி. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஒரு கத்து கருவேப்பிலை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அது ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்து எடுத்துக்கோங்க. மீன்ஸ் நம்ம கபாப் போடுற மாதிரி இருந்தால் போதும். இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ நான் ஆயில் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். அந்த ஆயிலில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கபாப் மிக்ஸை வந்து போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இது எப்படி வெந்திருக்குன்னு பார்த்தா, நம்ம போட்டோனையும் அந்த நுரையாக வந்துச்சுல, இப்போ வந்து நல்லா வெந்துருச்சுன்னா அந்த நுரையெல்லாம் அடங்கிரும். அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இப்போது மஷ்ரூம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு மசாலா பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ வாங்க மசாலா பண்ணலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஆனியன் சேர்த்துட்டு அதோட ரெட் சில்லி, கரம் மசாலா, கொஞ்சம் மிளகுத்தூள், உங்களுக்கு வந்து காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து உங்கள்கிட்ட சாஸஸ் இல்லாட்டி, நான் சாஸஸ் சேர்க்க போகிறேன். உங்கள்கிட்ட சாஸஸ் இல்லாட்டி கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து 2 டொமேட்டோவை வந்து நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது நல்லா வெந்ததுக்கப்புறம் வாட்டர் சேர்த்துக்கோங்க. பட் நான் சேர்க்கல. நான் வந்து சாஸஸ் சேர்த்துக்க போகிறேன். அதுக்கடுத்து நான் தேவையான அளவு வாட்டர் ஊற்றிருக்கேன். வாட்டர் ஊற்றிட்டு இந்த வாட்டர் வந்து நல்லா பாயில் ஆகணும். எப்படின்னா நல்லா பாருங்கள் கொதிக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இந்த டைமில் வந்து நான் சாஸஸ் சேர்க்குறேன். நீங்கள் சாஸஸ் சேர்க்கலாட்டி நீங்கள் முன்னாடியே டொமேட்டோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போது டொமேட்டோ கெச்சப் 2 ஸ்பூனு, 1 ஸ்பூனு சோயா சாஸ், 2 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். அது நல்லா கொதிச்சுட்டு இந்த மாதிரி கெட்டியான கிரேவி பதத்துக்கு வரும். அந்த டைமில் வந்து நம்மளோட மஷ்ரூம்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதை வந்து லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸுக்கு வச்சுருங்க. ஏன்னா அப்படின்னா தான் அந்த வாட்டரில் இருக்கிற ஸ்பைசஸும் அந்த மஷ்ரூமும் நல்லா சேர்ந்து குக்காகி வரும். அப்படி குக்காகி வந்தால் தான் நம்மளுக்கு ரோட் சைடில் கிடைக்கிற அந்த காளான் டேஸ்ட்டுக்கு அப்படியே வரும். இப்போது ரெடி ஆயிடுச்சு காளான். நான் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும் அது எவ்வளோ ஷோக்கியாக இருக்குன்னு. இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா சூடாக இருக்குது. இதில் நான் மேலே ஆனியன் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் கோரியாண்டர் சேர்த்துருக்கேன், பிளேட்டிங் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம், உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் காளான் மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் போட்டு அப்படியே சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.